ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸில் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட டைம் அண்ட் ஒர்க் சம்ஸை பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சம்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சம். பேசிக்லி டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் ரெண்டே டைப்பில் தான் சம்ஸ் மெஜாரிட்டி வரும். அதாவது ரெண்டு டைப்பில் தான் இருக்குது. ஒன்று குரூப் மாடல், இன்னொன்று இண்டிவிஜுவல் மாடல். அவ்வளோதான். குரூப் மாடல்னு வரும்போது 50 பேர் சேர்ந்து 20 நாளில் ஒரு வேலையை முடித்தா 100 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி மாடலில் வரதெல்லாம் குரூப் மாடல். அப்புறம் இண்டிவிஜுவல் மாடல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஏ 10 நாளில் பி 20 நாளில் முடிக்கும்போது அதே வேலையை ஏவும் பியும் சேர்ந்து செய்யும்போது எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறது இண்டிவிஜுவல் மாடல். அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த ரெண்டு மாடல் தான். இதை பல விதமாக அவங்க கேள்விகள் கேட்பாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா குரூப் மாடல். குரூப் மாடலுமே என்னென்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே ஆன்சர் வந்துடும். M1 D1 H1 by W1 which is equal to M2 D2 H2 by W2. அவ்வளோதான். இந்த இடத்துல M1ன்னு வர இடத்துல மட்டும் எனக்கு என்னெல்லாம் வரலாம், வேறு என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தா உமன் 1 வரலாம், பாய்ஸ் 1 வரலாம், அதே மாதிரி கேர்ள்ஸ் 1 வரலாம். அவ்வளோதான். ஏன்னா இந்த M1 மட்டும் மனுஷங்களை குறிக்கிறது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல பாய்ஸு, கேர்ள்ஸு, உமன், சில்ட்ரன் எது வேணால் வரலாம். அதே மாதிரி தான் M2ன்ற இடத்துலையும். மற்ற இடத்துலலாம் D1 H1 W1னா அது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் வரும். சரி, இப்போ இந்த சம் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் நான் சொல்லிட்டேன். ஒன்று குரூப் மாடல், இன்னொன்று இண்டிவிஜுவல் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதெல்லாம் குரூப் மாடல் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா M1 D1 H1 by W1 = M2 D2 H2 by W2. இதில் ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், மென்னு, டேஸு, ஹவர்ஸு, ஒர்க் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். பாருங்கள், 18 binders bind 900 books in 10 days. அப்போ 18 பைண்டர்ஸ்ன்றது 18 மனுஷங்க எத்தனை புக்ஸை பைண்ட் பண்ணுறாங்க, 900 புக்ஸு. அது ஒர்க்கு எத்தனை நாளில் இதை செய்கிறாங்க, 10 டேஸில் செய்கிறாங்க. சரி, இது ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ் பாருங்கள், ஹவு மெனி பைண்டர்ஸ். அப்போ எத்தனை பைண்டர்ஸ்னு கேட்டாங்க. அப்போ எத்தனை மென்னுன்றதை அவங்க கேட்டிருக்காங்க. வில் பி ரெக்வயர்ட் டு பைண்ட் 660 புக்ஸ். எத்தனை புக்ஸை பைண்ட் பண்ணணும், 660 புக்ஸ். சரிங்களா? எத்தனை நாளில், இன் 12 டேஸ். எத்தனை நாளில் பைண்ட் பண்ணணும், 12 டேஸில். சரி, இந்த இடத்துல ஹவரை பற்றி அவங்க கொடுக்கல. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே எனக்கு ஹவரை பற்றி அவங்க கொடுக்கல. சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது M1ன்னு வர இடத்துல 18, D1ன்னு வர இடத்துல 10, W1ன்னு வர இடத்துல 900. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 18 × 10 by 900. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. M1 × D1 by W1 which is equal to M2 × D2 by W2. அதாவது M2ன்றது தெரியாது, ஏன்னா அது கண்டுபிடிக்கணும், X. சரிங்களா? இன்ட்டு D2ன்றது என்னது, 12 டிவைட் பை ஒர்க்குன்றது என்ன, 660. சரிங்களா? ஒர்க்குன்றது என்ன, 660. சரி, இப்போ பாருங்கள், எனக்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் மேலே இருக்க 0 கீழே இருக்க 0 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இது 9 ஒரு வாட்டி, அகெயின் 9, இந்த 18ல் 9 2 வாட்டி. சரிங்களா? அப்புறம் பாருங்கள், எனக்கு அகெயின் வேறு என்ன கேன்சல் ஆகும்னு பார்க்குறேன். அகெயின் இந்த 12, சரிங்களா, 6ல் 2 வாட்டி, இந்த 66 6ல் 11 வாட்டி. சரிங்களா? அகெயின் பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மொத்தத்தில் எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த 11 மட்டும்தான் இருக்குது. 11 இந்த சைடு வரும், இது எல்லாமே ஒன்றா மாறிடுச்சு. அப்போது எனக்கு என்ன வரும், இந்த சைடு வந்ததுன்னா X = எனக்கு என்னென்னு கிடைக்கும், 11ன்னு கிடைக்கும். கரெக்டாக? அப்போ ஆன்சர் சாய்ஸ் எது வரும், எனக்கு இந்த D. எப்போவுமே குரூப் சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும், வேறு ஒன்றும் கிடையாது. சப்ஸ்டியூட் பண்ண தெரிஞ்சால் எல்லா டைம் அண்ட் ஒர்க் சம்மும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா சம்முக்குமே இது பொருந்தும். சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணுன்றது மட்டும் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? சரி, இப்போது அடுத்த சம். அகைன் அதே மாதிரி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நான் எழுதிக்கிறேன். மென்னு, டேஸு, ஹவர்ஸு, ஒர்க்குன்னு எழுதிக்கிறேன். பாருங்கள், 30 men do a piece of work in 27 days. 30 men do a piece of work in 27 days. In what time can 18 men, அதாவது 18 பேர் சேர்ந்து in what time கேட்டதுனால, in what time கேட்டிருக்கிறதுனால எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 18 பேர் சேர்ந்து in what time 18 men can do another piece of work 2 times. அதாவது இப்போ செய்கிற ஒர்க்கு எத்தனை மடங்கு, 2 times, 2 மடங்கு ஒர்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போனா முதல்ல செஞ்சவங்க 1 மடங்கு ஒர்க்குனா ரெண்டாவது செய்கிறவங்க 2 மடங்கு ஒர்க் செய்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். அப்போனா நான் இதே எப்படி சப்ஸ்டியூட் பண்ணேன்னு எனக்கு தெரியும். M1 D1 × H1 by W1 அதில் தான் = M2 D2 H2 by W2. அப்போது நான் என்ன பண்ணோம், இது M1, இது D1, இது W1. அப்போனா எழுதும்போது 30 × 27 by
1. இந்த 1ன்றது W1 which is equal to 18 into இது M2 இது D2. அப்போது 18 into X divided by W2. W2ன்றது என்னது 2 மடங்கு ஒர்க்கு. அப்போ இங்கே 2 டைம்ஸ் வருது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க 1 மடங்கு 2 மடங்கு கொடுக்கும்போது இது முதல்ல செஞ்சது 1 மடங்குனா ரெண்டாவது செஞ்சது 2 மடங்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த 18 இந்த 27 9ல் கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ், 9ல் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ். அப்புறம் இந்த 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ X ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குது, 3 into 30. 3 into 30 என்ன வரும், 90. அப்போ 3 into 30 90. ஆன்சர் என்ன, 90 days. முடிச்சு போச்சா? சரி, இப்போ அடுத்த சம் போயிடலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் அகெயின் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். மென்னு, டேஸு, ஹவர்ஸு, ஒர்க்கு, அவ்வளோதான். இந்த மென்னு வேறு இடத்துல சில்ட்ரன் அந்த மாதிரி வேறு எதுனா கூட காம்பினேஷன்ஸ் வரலாம். சரி பாருங்கள், 6 men can do a piece of work in 30 days of 9 hours. 6 men, சரிங்களா, 30 டேஸில் ஒரு நாளைக்கு 9 hours வேலை பார்க்குறாங்க. How many men will take to do 10 times the amount of workன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கே 1 மடங்கு ஒர்க்குனா அடுத்ததில் 10 மடங்கு ஒர்க்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. how many menன்னு கேட்டாங்க. அப்போ எத்தனை மென்னு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை எக்ஸ் மென்னு கண்டுபிடிக்கணும். how many men will take to do 10 times the amount of work if they work 25 days. 25 days of 8 hours each. அப்போ 8 hours eachனா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோமா, M1 D1 H1 by W1. அப்போ என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு கேஸு, இதுதான் செகண்ட் கேஸு, கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், M1 into D1 into H1. அப்போ நான் பாருங்கள், 6 into 30 into 9 by W1ன்றது 1. அப்புறம் M கண்டுபிடிக்கணும். ஸோ அது எக்ஸு, அதாவது மென் கண்டுபிடிக்கணும் எக்ஸு. அப்புறம் 25 into 25, அப்புறம் இன்ட்டு இந்த ஹவர்ஸ் வந்து 8, சரிங்களா? 25 days 8 hours divided by 10 times the ஒர்க்குன்றதுனால இங்கே கீழே 10 வரும். ஏன்னா W2ன்றது 10 times the ஒர்க்கு. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்கள். பாருங்கள், இது 25 5ல் 5 வாட்டி, இது 5ல் 2 வாட்டி. அகெயின் இது இந்த 2ம் இந்த 8ம் கேன்சல் பண்ணால் இது 1 வாட்டி, இது 4 வாட்டி. அடுத்ததாக பாருங்கள், இந்த 5ம் இந்த 30யும் இது வந்து 1 வாட்டினா இது 6 வாட்டி 5ல், சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், இந்த 4 2ல் அடித்தனா 2 வாட்டி பேலன்ஸு, இந்த 6 2ல் அடித்தனா 3 பேலன்ஸு. அகெயின் திருப்பி இந்த 2 கேன்சல் பண்ணால் 1 பேலன்ஸு, அதாவது 1 வாட்டி. அப்புறம் இந்த 6 நான் வந்து 2ல் அடித்தனா 3 வரும். மொத்தத்தில் எல்லாம் கேன்சல் பண்ணுற பிறகு 9 into 3 into 3 இருக்குது. அப்போது 3 into 3னா உங்களுக்கு தெரியும் 9. 9 into 9 என்ன வரும், 81. அப்போ ஆன்சர் என்ன, 81 men. அவ்வளோதானே, வேறு என்ன? சரி, ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும்னா சப்ஸ்டியூட் பண்ணுற செய்கிறதுக்கு மட்டும் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு தெரியணும், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து பாருங்கள், இப்போ அடுத்த சம் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 8 men and 2 children can do a work in 9 days. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, 8 மென்னும் சரிங்களா 2 சில்ட்ரனும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 9 days முடிக்கிறாங்க. A child takes double the time to do a work than a man. அதாவது ஒரு குழந்தைக்கு, அதாவது இந்த சைல்டை பொறுத்த வரைக்கும் மேன் செய்கிற ஒர்க்குக்கு அதாவது மேன் ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கு எடுத்துக்கிற டைம் இருக்குல்ல, அதை மாதிரி 2 மடங்கு எடுத்துக்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, ஒரு சைல்டு, அதாவது ஒரு மேன் செய்கிற ஒர்க்கை சைல்டு செய்கிறதுக்கு 2 மடங்கு டைம் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா ஒரே கிவன் டைம், அதாவது ஒரே அளவு டைமில் மென்னையும் சில்ட்ரனையும் நாம் கணக்கிடும் போது ஒரு மென் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு ஒரு நாளில் முடிக்கிற வேலையை, அதே வேலையை ஒரு நாளில் சில்ட்ரன் முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்னா 2 சில்ட்ரன் வேணும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அதுதான் அதோட மீனிங். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 சேர் செய்யணுன்றதை நம்ம வச்சுப்போம். இப்போ ஒரு மேன் வரான்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுறான், அதை ஒரே நாளில் செஞ்சிடறான். ஆனால் 1 சில்ட்ரன் வராங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு சில்ட்ரன் வந்து அந்த 2 சேரை செய்கிறதுக்கு 2 நாள் எடுத்துக்கிறாங்க. அதுதான் அந்த டைம் கேப் பாருங்கள், அதுதான் அந்த டைம் கேப். அந்த டைம் வந்து 2 மடங்கு எடுத்துக்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, இப்போ எனக்கு ஒரே நாளில் முடிக்கணும்னா எத்தனை சில்ட்ரன் வேணும்னா 2 சில்ட்ரன் தேவைப்படுவாங்க. அப்போனா ஒரு மென் ஈக்குவல் டு 2 சில்ட்ரன் அர்த்தம், அவ்வளோதான். அப்போ ஒரு மென் ஈக்குவல் டு என்ன, எத்தனை சில்ட்ரன், 2 சில்ட்ரன் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நான் 1 men is equal to 2 childrenனா இந்த 2 children வர இடத்துல நான் 1 men சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போனா கொஷின் அப்படியே மாற்றிக்கலாம், 9 men complete the work in 9 days. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், அடுத்ததா in how many daysனால் எத்தனை நாள், 12 men. அப்போ 12 men complete the double the work. டபுள் த ஒர்க்னா இங்கே ஒர்க்கு 1னா இங்கே ஒர்க்கு வந்து 2 மடங்கு.
அவ்வளோதானே, கம்ப்ளீட் டபுள் த ஒர்க். இப்போ பாருங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணோம், men into days by W1, men into days by W2. சரி ஓகே, இப்போ பாருங்கள் men into days என்ன 9 into 9 by 1, அப்புறம் ஈக்குவல் டு அகைன் men into x, அதாவது 12 into x by 2 times the work. 2 times the workனா 2 கீழே வந்துடும். சரி இப்போ பாருங்கள் எதாவது கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணலாம். இந்த 2 இந்த 12 6 மடங்கு சரியா. அடுத்ததாக பாருங்கள் இந்த 6 பார்த்திங்கன்னா 3ல் 2 times, இந்த 9 3ல் 3 times. அப்புறம் பாருங்கள் அகைன் எனக்கு 9 into 3னா என்ன வந்துடும் 27. இந்த 2 இங்கே வந்து டிவைட் ஆகும், கீழே வந்துடும். அப்போ எனக்கு என்ன வந்துடும் x equal to 27/2. 26னா இது 13 வாட்டி போகுது, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 1/2, அப்போ 13.5 அப்படின்றது எக்ஸோட மதிப்பு. அப்போ இங்கே என்ன இருக்குது 13.5 இங்கே இருக்குது. அப்போ எது ஆன்சர் எனக்கு பி ஆன்சர், அதாவது பி சாய்ஸு சரிங்களா. 13.5 days அப்படின்னு சொல்லலாம். சரி நமக்கு ஜஸ்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ண மட்டும் தெரிஞ்சால் போதும். சரி இப்போ அடுத்த சம். இப்போ பாருங்கள் தனித்தனியாக, அதாவது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தனித்தனியாக எக்ஸ் ஒய்ன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வேலை செய்கிறான், ஒய் ஜெட் வேலை செய்கிறான், ZX வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே என்னென்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு வேலையை 72 daysல முடிக்கிறாங்க. அப்புறம் ஒய்யும் ஜெட்டும் சேர்ந்து ஒரு வேலையை 120 daysல முடிக்கிறாங்க. அப்புறம் எக்ஸும் ஜெட்டும் சேர்ந்து ஒரு வேலையை 90 daysல முடிக்கிறாங்க. அதாவது இவங்க செய்கிற வேலைகள் அளவு வந்து எல்லாத்துமே ஒரே அளவு தான் சரிங்களா. சரி இப்போ பாருங்கள் in how many days all 3 together can do the work. கேள்வி என்னென்னா எக்ஸு ஒய் ஜெட் 3 பேர் சேர்ந்து செய்யும்போது எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க, இதுதான் கேள்வி. சரி இது ரொம்ப சிம்பிளான கொஷின், இதை பார்த்து குழம்பாதீங்க. நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் போடுங்க. இது வந்து டேஸ் ரெக்கார்டுன்னு நம்ம சொல்லுவோம், டிஆர்ன்றது டேஸ் ரெக்கார்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஒர்க்கு பர் டே, அதாவது ஒரு நாளைக்கு செய்கிற வேலை அளவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துங்க, இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். அதாவது 72, 120, 90. ஏன்னா ரொம்ப சிம்பிள், இதை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாலாம் போட்டுட்ருக்க வேண்டாம். இந்த மூணுத்தில் எது பெரிய நம்பரு 120. அப்போது 120யை 2 மடங்கு ஆக்குங்க 240, 3 மடங்கு ஆக்குங்க 360. இப்போது 240ல் 9 போவ இந்த 90ன்ற நம்பர் டிவைட் ஆகாது, அப்போ இது வராது. ஆனால் 360ன்ற நம்பர் வந்து 90லையும் டிவைட் ஆகும், 72லையும் டிவைட் ஆகும். எப்படி சொல்கிறேன் நான் 72ல் டிவைட் ஆகும்னா 72ல் பாதி என்ன 36 அப்போனா இது 5 வாட்டி போகுதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரிய நம்பர் எடுத்துக்கங்க, அதோட மல்டிபிள்ஸை நீங்கள் எடுத்துகிட்டே போங்க. 120 into 1, 120 into 2, 120 into 3 அப்படின்னு போடும்போது எனக்கு ஈஸியாக மற்ற 2 நம்பர் எந்த நம்பரில் டிவைட் ஆகுதோ அதுதான் எல்சிஎம் சரிங்களா. சரி இதை நீங்கள் நார்மலாகவும் போடலாம். நார்மலாக போடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து 72, 120, 90 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி போடுவோம்ல. 72, 120, 90 அப்படின்னு போட்டு ஒன்று ஒன்றா டிவைட் பண்ணிட்டு வருவோம்ல. அப்புறம் அதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம்ல. அப்படி பண்ணால் இதே ஆன்சர் தான் வரப்போகுது சரிங்களா. இது நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி, அதாவது என்ன சொல்கிறேன்னா 3 நம்பரில் எது பெரிய நம்பரு 120. அப்போ 120 எடுத்துக்கங்க. 120யோட 2 மடங்கு 240, 120யோட 3 மடங்கு 360. இப்போ பாருங்கள் இந்த நம்பரில் 240ல் 90 டிவைட் ஆகாது, ஆனால் 360ல் 90 டிவைட் ஆகும். அதே மாதிரி 360ல் 72 டிவைட் ஆகும். அப்போ எனக்கு எல்சிஎம் எது தான் 360 தான் எல்சிஎம். அப்போ நான் இங்கே 360 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இங்கே என்ன நான் 360ன்றதை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா 360 சேர் செய்கிறாங்க, 360 சேர் செய்கிறாங்க. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 72 நாளில் 360 சேர் செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சேர் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா 5 சேர் செய்ய முடியும். ஒரு நாளைக்கு 5 சேர் செஞ்சால் 72 நாளில் 360 சேர் செய்ய முடியும். இந்த 360ன்றது எப்படி எனக்கு கிடைக்குதுன்னா எல்சிஎம், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த 360 நான் வேலையோட அளவுன்னு வச்சுக்கிறேன், அவங்க செய்கிற வேலையோட அளவு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரி இப்போ பாருங்கள் அடுத்ததாக ஒய்யும் செட்டும் சேர்ந்து 120 நாளில் முடிக்கிறாங்கன்னா அப்போ 360 சேருக்கு செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 3 சேர் செய்கிறாங்க அப்படி தானே அர்த்தம். ஒரு நாளைக்கு எத்தனை சேர் செய்கிறாங்க 3 சேர் செய்கிறாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள் எக்ஸும் சட்டம் சேர்ந்து 90 நாளில் செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சேர் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா 4 சேர் செய்ய முடியும். ஏன்னா 4 சேர் செய்யும்போது 90 நாள் செஞ்சாங்கன்னா 360 சேர் வந்துடும் சரிங்களா. இப்போ கேள்வி என்னென்னா எக்ஸு ஒய் ஜெட் 3 பேர் சேர்ந்து செய்யும்போது எத்தனை சேர் செய்கிறாங்க அப்படின்னு தான் கேள்வி. இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த 5 + 3 + 4 இது மூணுத்தையும் கூட்டுறேன். பாருங்களேன், இது மூணுத்தையும் கூட்டும்போது எனக்கு என்ன வருது 12 கிடைக்கும் கரெக்டாக. 5 + 3 8, 8 + 4 12. இங்கே என்னென்னா நான் 12 அப்படி எடுத்துக்கூடாது. அப்போது 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட அளவு 12ஆன்னு கேட்டால் கிடையாது. ஏன் தெரியுமா, எக்ஸ் இங்கே 2 வாட்டி வேலை செய்கிறான். எக்ஸ் இங்கே வருதா, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, 2 வாட்டி எக்ஸ் வருதா.
அதே மாதிரி பாருங்கள் ஒய்யும் பாருங்கள் எனக்கு 2 வாட்டி வருது, ஜட்டும் பாருங்கள் எனக்கு 2 வாட்டி வருது. அப்போனா இங்கே 2 வாட்டி செஞ்ச வேலையோட அளவு தான் 12 சேர் ஒரு நாளைக்கு. சரியா, 2 வாட்டி செஞ்சது. சரிங்களா, அப்போனா நான் ஒரு வாட்டி செஞ்சது தானே எடுத்துக்கணும். அதனால் டிவைட் பை என்ன பண்ணணும், 2 போடுறீங்க. டிவைட் பை 2 போட்டால் என்ன வரும், 6 வரும். அப்போனா ஒரு நாளைக்கு 3 பேரும் சேர்ந்து செய்யும்போது 6 சேர் செய்கிறாங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வர்றதுனா டிவைட் பை 2 போடுறேன். எதனால் 2 வாட்டி, இங்கே எக்ஸ் 2 வாட்டி இருக்குது, ஒய் 2 வாட்டி இருக்குது, ஜட் 2 வாட்டி இருக்குது. ஆனால் எனக்கு எத்தனை வாட்டி தான் வேணும், ஒரு வாட்டி தான் வேணும். அதனால் வர இந்த வேல்யூஸை அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலை அப்படின்னு சொல்லி வர அளவை பாதியாக்கிக்கிறேன். எதுக்கு பாதியாக்கிக்கிறேன்னா, இங்கே 2 வாட்டி செஞ்சது தான் இங்கே கணக்கு வருது, எனக்கு ஒரு வாட்டி தான் வேணும். அதனால் இங்கே தான் பாதியாக்கிக்கிறேன். அப்போ எனக்கு 6 கிடைக்குது. அப்போது ஒரு நாளைக்கு 6 சேர் 3 பேர் சேர்ந்து செய்யும்போது 360 சேர் செய்யணும்னா அப்போ என்ன வரும், 360 இங்கே 6ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 60ன்றதை ஈஸியாக நம்ம சொல்லலாம். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும், எனக்கு 60. சரிங்களா, 360/6 போட்டிங்கன்னா 60. அப்போ ஆன்சர் சாய்ஸ் வந்து எது வரும் உங்களுக்கு, சி. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை வந்து நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சிக்காக நிறைய சம் சால்வ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அந்த டிஎன்பிஎஸ்சி வீடியோஸை எடுத்து பாருங்கள். அதில் வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்ஸ் டாபிக் வந்து ரொம்ப டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வீடியோ அந்த வீடியோவை கொஞ்சம் எடுத்து சர்ச் பண்ணி எடுத்து பாருங்கள். சரிங்களா, அதுவும் யூடியூப்பில் இருக்குது, நமக்கு நிறைய வீடியோஸ் இருக்கிறனால நீங்கள் தான் பொறுமையாக தேடி எடுத்து பார்க்கணும். சரி, இப்போது அடுத்த சம்மை பார்க்கலாம். பாருங்கள், இப்போது அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, டு கம்ப்ளீட் அ ஒர்க் A takes 50% more times than B. என்ன சொல்கிறாங்க, இப்படி எடுத்துங்க, ஏன்னு ஒருத்தர் இருக்கான், பின்னு ஒருத்தர் இருக்கான். என்னென்னா A takes 50% more time than Bனா என்ன அர்த்தம்னா, இப்போது B வந்து 2 நாளில் செய்கிற ஒரு வேலையை, சரிங்களா, ஏக்கு 3 நாள் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஏக்கு 50% அதிகமான அளவு வேலை, அதிகமான நேரம் எடுத்துக்கிறான். யாரை மாதிரி, பியை மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, பி 2 நாளில் வேலை செய்கிறான்னா பியோட 50%ன்னு சொன்னால் என்ன வரும், 2ல் பாதி என்ன வரும், 1 வரும். அப்போது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறான் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ 2 + 1 என்ன, 3. அதை தான் இங்கே எழுதுகிறோம். அதாவது டு கம்ப்ளீட் a work A takes 50% more time than B. அதாவது B எவ்வளோ எடுத்துக்கிறானோ அதை விட 50% எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறான். B வந்து 2 நாள் எடுத்துக்கிறதுனால அதை விட இந்த 2 நாளில் 50% எவ்வளோ வரும், ஒரு நாள். அந்த ஒரு நாள் கூட ஆட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு எது கிடைக்கும், ஏ வந்து 3 டேஸில் வேலையை முடிக்கிறான்றது கிடைக்கும். சரி, அப்போது இது என்னென்னா, இது வந்து ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, இது ரேஷியோ. சரிங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. A/Bயோட ரேஷியோ என்னது, டேஸ், அவங்களுக்கு தேவைப்படுற ரெக்வர்ட் டேஸோட ரேஷியோ என்னது, 3:2. சரி, இஃப் டுகெதர் தே டேக் 18 days, 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது 18 நாள் தேவைப்படுது. சரிங்களா, டு கம்ப்ளீட் த ஒர்க். கேள்வி என்னென்னா, ஹவு மச் டைம் வில் பி டேக் டு டூ இட். ஒரு பி மட்டும் இந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாளில் வேலையை செஞ்சு முடிப்பான், இதுதான் கேள்வி. இது ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஏ எழுதுகிறேன், பி எழுதுகிறேன், A + B எழுதுகிறேன். நான் என்ன சொன்னேன், எல்சிஎம் எடுக்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஏவோட ரேஷியோ வந்து தெரியும், என்னது 3x, பியோட ரேஷியோ என்ன 2x. சரியா, அப்போ இங்கே டேஸ் தெரியாதுன்றதுனால 3xன்னு எழுதிக்கிறேன், டேஸ் தெரியாதுன்றதுனால 2xன்னு எழுதிக்கிறேன். ஆனால் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க, 18 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இது டேஸ் ரெக்வர்டு. அப்போ ஒர்க் பர் டே என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது பாருங்களேன், 18 அப்புறம் 3, 2. சரியா, 3x, 2x. சரிங்களா, இங்கே பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இதுக்கு வேல்யூ வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னு வரும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். என்னென்னா, இந்த இது வந்து 3ல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 6 வரும், இங்கே வந்து வெறும் எக்ஸ் தான் வரும். அப்புறம் இங்கே 2x டிவைட் ஆகாது, அதனால் 2x அப்படியே வந்துடும். திருப்பி நீங்கள் 2ல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 3 வந்துடும், இந்த எக்ஸ் டிவைட் ஆகாது அப்படியே வந்துடும். இந்த 2xன்றது 2ல் டிவைட் ஆகிறதுனால 1x மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே வந்து எக்ஸ்ன்னு இருக்கிறத எக்ஸில் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ இங்கே என்ன வரும், 3 அப்படியே வந்துடும், டிவைட் ஆகாதுன்றதுனால இந்த எக்ஸ்ன்றது 1 மாறிடும், இந்த எக்ஸ்ன்றது 1 மாறிடும். இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் அதுதான் எல்சிஎம். அப்போ 3 × 2 என்ன, 6, 6 × x என்ன, 6x, 6x × 3 என்ன, 18x. அப்போ எல்சிஎம் ஃபார் தீஸ் நம்பர்ஸ் என்ன, 18x. நான் என்ன பண்ணுறேன், இந்த 18xன்றத அவங்க செய்கிற வேலையோட அளவு அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து சேர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாக்டாக எத்தனை சேர்ன்னு தெரியாது, ஆனால் 18x சேர்ன்னு மட்டும் எனக்கு தெரியும், அவ்வளோதான். சரி, அப்போ 18x சேர் செய்கிறாங்க. இப்போ ஏ வந்து 3x டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறான்னா ஒரு நாளைக்கு எத்தனை சேர் செய்வான் அப்படின்னு கேள்வி கேட்டால்
அப்போது 18x சேர் எனக்கு செய்யணும். ஒரு நாளைக்கு அவங்க செய்கிற வேலையோட அளவு என்ன 3x. அப்போ இது கேன்சல் பண்ணிவிட்டு இதை அடிச்சிங்கன்னா என்ன வந்துடும் 6. அப்போ ஒரு நாளைக்கு ஏ செய்கிறது எத்தனை 6 சேர் செய்கிறான். அப்போ தான் 6 × 3x எனக்கு மல்டிப்ளை பண்ணால் 18xன்னு வரும். அதே மாதிரி பியை பாருங்கள், மொத்தமாக செய்ய வேண்டியது 18x. பி எடுத்துக்கிற நாட்கள் வந்து 2x டேஸு. அப்போ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 2 18 கேன்சல் பண்ணால் 9 வரும். அப்போ 9 சேர் பி செய்கிறான்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எனக்கு தெரியும் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க 18 நாளில். மொத்த வேலை எவ்வளோ 18x. அப்போ 18x/18 அதாவது 18x by 18 இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இது நீங்கள் நேரடியாக போட்டு போகலாம். இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் இதெல்லாம் எழுத வேண்டிய சுத்தமாக அவசியமே கிடையாது. சரிங்களா, உங்களுக்கு புரியறதுக்காக இதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். பட் இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் அப்படியே மனசில் கூட போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, 18x அப்படின்னா 18 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், எனக்கு எக்ஸ் வரும். அப்போ ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட அளவு வந்து ஏ வந்து 6 சேர் செய்கிறான், பி வந்து 9 சேர் செய்கிறான், ஏவும் பியும் சேர்ந்து எக்ஸ் சேர் செய்கிறாங்க. எனக்கு என்னென்னா ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற அளவு வந்து 6 + 9 தட் இஸ் ஈக்குவல் தான் என்னது எக்ஸ். சரிங்களா, ஸோ 6 ஒரு நாளைக்கு அவன் 6 சேர், இவன் ஒரு நாளைக்கு 9 சேர், 2 பேரும் சேர்ந்து எக்ஸ் சேர் செய்கிறாங்கன்றது தான் இங்கே வந்திருக்கு. அந்த எக்ஸ் சேர் தான் எவ்வளோ வந்திருக்கு, எனக்கு 15ன்னு கிடைக்குது. 6 + 9 என்ன 15. அப்போ நான் இப்போ கேள்வி கேட்குறாங்க, என்ன கேட்குறேன், எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னன்ட்டு 15. ஏன்னா 6 + 9 15 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கேள்வி என்னென்னா பி எத்தனை நாளில் வேலையை முடிப்பான், அப்படின்னு பார்க்கும்போது பி 2x டேஸா. 2xனா என்ன அர்த்தம், 2 × 15 கரெக்டாக. ஏன்னா 6 + 9 தானே எனக்கு எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 6 + 9 15 15 × 2 அல்லது 2 × 15. 2 × 15 எனக்கு என்ன வந்துடும் 30 டேஸ். அவ்வளோதான். 2 × 15 30 டேஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு தேவைப்படுற கண்டிப்பாக எல்லா டாபிக்ஸ்க்கும் வந்து வீடியோ நான் போட்டுட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த சேனலை பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, இனி வரப்போகிற மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் வந்து நான் ரெகுலராக அப்டேட் தான் பண்ண போகிறேன். அதனால் கீப் இன் டச் வித் திஸ் சேனல். ஆல்சோ ரெஃபர் திஸ் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.